அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்ரு யுத்தமும் உஹது யுத்தமும். பத்ரு போரில் முஸ்லிம்கள் காஃபிர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது? மதீனத்து முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரத் செய்த 2ஆம் ஆண்டே ஒரு பெரிய யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. இதுவே இஸ்லாமின் முதல் யுத்தமாகும். இதற்கு பத்ரு யுத்தம் என்று கூறப்படும். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் 313 பேர் இருந்தனர். மக்கத்து காஃபிர்களோ சுமார் 1000 பேர் இருந்தனர். மேலும் அவர்களிடம் சகலவிதமான வசதிகளும் ஆயுதங்களும் ஏராளமாக இருந்தன. பத்ரு போரில் காஃபிர்களின் எந்தெந்த தலைவர்கள் கொல்லப்பட்டனர்? அல்லாஹ்வின் உதவியால் முஸ்லிம்களே வெற்றி பெற்றனர். காஃபிர்கள் தோல்வியடைந்தனர். இந்த போரில்தான் அபூஜஹல், உதுபா முதலான பெரும் தலைவர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர். இந்த யுத்தம் நடந்து 1 வருடம் கழிந்த பிறகு உஹது போர் நடைபெற்றது. உஹது போரில் நமது நபி அவர்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டது? மேலும் எத்தனை சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டனர்? நமது நபி அவர்களின் 2 பற்கள் உடைந்து ஷஹீதாகிவிட்டன. இந்த யுத்தத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டனர்.